விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கல்யாணமே வேணாம் அப்படின்ட்டு இருக்கிற சூர்யா, நீங்க நினைக்கிறது புரியுது. ட்ரெயிலர்ல அப்ப குழந்தையெல்லாம் காமிச்சாங்கல்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முழுக்க அதை சுத்தி நடக்கிறதா வந்துட்டு விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட கதையே. ஸோ நான் எதுவுமே பெருசா ஸ்பாய்லர் பண்ணவே மாட்டேன் எந்த இதுலையுமே. இதுலயும் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஒரு பக்காவான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா, ஒன் அகைன் வின் அப்படின்னு சொல்லணும். எப்படி சூர்யா வந்துட்டு செலிப்ரேட் பண்றோமோ இந்த படத்துல, சேம் வே மமிதா பிஜுவையும் வந்துட்டு நம்ம கொண்டாடணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ என்கேஜிங்கா அந்த படம் இருந்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா மமிதா பிஜுவோட அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனிலியா மாதிரியான கேரக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு அசின் மாதிரியான கேரக்டர், அந்த ஆக்ட்ரஸ் மாதிரியான கேரக்டர் இல்லாம இருந்துச்சுல, அதை வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு வந்துட்டு மமிதா பிஜு இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்கா இருந்துச்சு படம். முக்கியமா அதுதான் சொல்லணும். இந்த படம் வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு இந்த ஸ்லோ எல்லாம் ஆகாம நல்லா போச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ உங்களுக்கு நீங்க யாராவது பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்க்காதவங்க மறக்காம தியேட்டர் போய் பாருங்க.